ஒரு ஒலிம்பிக் பிளேயர் ஒரு ஃபைனல் ரீச் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த ஃபைனலில் போயிட்டு வெறும் ஒரு 100 கிராமால் அவங்களுடைய கனவே நாசமாச்சுன்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியுமா? ஏன் அவங்கள நம்பி இருக்கிற 140 கோடி மக்கள் ஏற்றுக்க முடியுமா? ஏன் அவங்கள கொஸ்டினே கேட்க முடியாத நிலைமையில் அந்த 140 மக்கள் இருந்தால் என்ன பண்ணுறது? அந்த 100 கிராமால் அந்த மேட்ச் என்ன அப்படி ஒரு விஷயமா? ஆனால் அந்த 100 கிராம் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கோல்டு கை நழுவி போச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அந்த வெயிட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 100 கிராமுக்கு அவங்க 1 கேஜியாக இருக்கும்போது எவ்வளோ பாடுபட்டாங்க. அதுக்காச்சு பிரான்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் எதுவுமே கொடுக்காம டிஸ்குவாலிஃபை பண்ணது கரெக்டாக தப்பா? ஸோ இதை பற்றி நம்ம எல்லாத்தையும் இன்றைக்கி அலச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஜித் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 29 வயசு ஹரியானாவை சேர்ந்த வினேஷ் போகட் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு கனவோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு ரெஸ்லர் ஆகணுன்னு. ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கசின்ஸாக இருக்கட்டும், அவங்க கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே ஒரு ரெஸ்லர். ஆனால் இவ்வளோ ரெஸ்லர்ஸ்க்கு அவங்க கூட சுற்றி இருந்தாலும் ஒரே ஒரு ஒலிம்பிக் எடுத்தால் தானே பெருமை. ஏன் இந்தியாவுக்கு இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒலிம்பிக்கில் ரெஸ்லிங் சொல்லிட்டு ஒரு உமனாக வாங்கந்தே இல்லை. ஸோ இந்த கனவை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒலிம்பிக்கில் என்ட்ரி கொடுக்குறாங்க 2024 பாரிஸில். ஆனால் அவங்க கொடுக்குற ஃபஸ்ட்டு டைம் அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு பிளேயர் யாருன்னா 4 டைம் சாம்பியன் அடித்த சைனாவை சேர்ந்த யூயி சுசாக்கி. அவங்க இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கரியரில் லாஸ் பண்ணதே இல்லை. ஆனால் ஒரு டஃபஸ்ட்டு ஒரு பர்சனை நம்ம வினேஷ் போகட் அதாவது அவங்க தோக்கடிச்சாங்க. இது வந்து ஒரு ஒலிம்பிக்கில் நடந்த ஒரு வித்தியாசமான விஷயம் சொல்லலாம். ஏன்னா ஒரு லாஸ்ட்டில் இருக்கவங்க ஃபஸ்ட்டில் தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் 4 டைம் சாம்பியன்ஸ் அடித்த ஒரு பிளேயரை அவங்க கஷ்டப்பட்டு அவங்கள தோக்கடித்து இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க இந்த ஒலிம்பிக் ரெஸ்லிங் உமன்ஸில். அவங்க ஒரு பிளான் போட்டு அவங்க ஸ்ட்ரகிள் முன்னாடி அது ஆஃப் த ஃபீல்டு அவங்க பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அந்த பிளானாக ஸ்கெட்ச் போட்டு அவங்கள தோக்கடிச்சிருக்காங்க. அண்ட் தென் திருப்பியும் இன்னொரு மேட்ச்சில் உக்ரைன் சேர்ந்த ஒக்சனாவை லிவாச்சியும் அவங்க வந்து பீட் பண்ணணும். ஆனால் அவங்களையும் கஷ்டப்பட்டு இவங்க தோக்கடிக்கிறாங்க. அண்ட் தென் அவங்க செமிஸ்க்கு என்ட்ரு ஆவாங்க. அந்த செமிஸ்க்கு என்ட்ரு ஆகும்போது அவங்க கண்ணில் அவ்வளோ ஒரு கண்ணீர். ஏன்னா இந்தியாவில் இது வரைக்கும் ரெஸ்லிங்கில் யாருமே செமிஸ் கூட போனதில்லை. செமிஸ் போயிட்டு கியூபாவை தோக்கடிக்கிறாங்க. அவங்க கியூபாவில் தோக்கடித்தோடனே இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே ரெஸ்லிங்கில் ஒலிம்பிக்கில் உமன்ஸாக ஃபைனல் வந்ததே இல்லைங்க. ஆனால் அவங்க என்ட்ரி கொடுத்தாங்க. அண்ட் மார்னிங் ஒரு வெயிட் செக்கப் மாதிரி எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக் ஃபைனலுக்கு. அப்படி பண்ணும்போது 100 கிராம் அதாவது 50.1 கிராம் அதாவது 100 கிராம் அதிகமாக இருக்காங்க சொல்லிட்டு இந்த ஒலிம்பிக்லேருந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. சரி ஒரு கோல்டு தான் குடிக்கல, ஒரு ஃபைனல் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு வந்ததுக்காக சரி 100 கிராம் அதிகமாக இருக்கிறாங்கன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம். ஆனால் சில்வர் ஆட்சி கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் இவங்க எதுவுமே கொடுக்காம டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு அவங்க சில்வருக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் சொல்லிவிட்டு கோல்டு அண்ட் பிரான்ஸ் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு அசோசியேஷன் மூலமாக அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது என்ன ப்ராப்ளம்? இது வரைக்கும் அவங்க 50 kg 53 kg 51 kg ஏன் 48 kg கூட அவங்க வந்து ஒலிம்பிக்கில் அண்ட் மற்ற கேம்ஸ் ஏஷியன் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ் இப்படி நிறைய கேம்ஸில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு அடிச்சிருக்காங்க. இந்த 50 kg.1 கிராமுக்காக அவங்க விட்டுருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு நாளே நம்ம 51 kg இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சைக்கிளிங் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து நைட்டை வந்து ஒரு நமக்கு நாளைக்கு எக்ஸாம்னா நம்ம தூங்கினா தான் நமக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். ஐயோ நம்ம தூங்கிட்டோம்னு சொல்லிட்டு மேட்சாக நம்ம எக்ஸாம் ஒழுங்காக எழுதணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக அந்த 1 kg குறைக்கணும்னு சொல்லிட்டு அதாவது 900 கிராமை வந்து குறைச்சிருக்காங்க. அந்த 900 கிராம் அவங்க கஷ்டப்பட்டு குறைச்சதுக்கப்புறமா சரி அவங்க நைட்டு ஃபுல்லாகவும் ஒழுங்காக தூங்கலை. சரி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையோடு அவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த 100 கிராமால் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் அசோசியேஷன் மூலமாக அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிறாங்க. அண்ட் நம்ம இந்தியாவும் சார்ந்து அவங்க வந்து நிறைய பேர் அப்பீல் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த அப்பீலுக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு கும்பலாக ஒரு நிறைய பேர் சேர்ந்து கேட்டால் தான் அந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும். அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் சேர்ந்து கேட்டால் என்ன ஒரு வேல்யூன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 100 கிராமுக்கு நம்ம உண்மையாகவே அவங்க ஃபைனலில் குவாலிஃபை டிசர்வ் தான். ஒரு டிசர்வ் பிளேயர் வந்து நம்ம வெளியே தள்ளுறது நமக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம். அண்ட் அவங்க நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து எடுத்து கூட வந்து பேசுகிறதுக்கு அந்த நேரத்தில் யாருமே இல்லை. ஸோ அதனால்
ஒரு ஐ திங்க் ஆல்ரெடி இன்னொரு மல்யுத்த வீரர் அவர் இதை பற்றி பேசியிருந்தார். ஸோ இதனால் ஒரு நமக்கே ஒரு தேவையில்லாத விஷயம் நம்ம கிரிக்கெட் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அண்ட் நம்ம ஒரு ஹாக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஒரு உமன்ஸ்க்கு நடக்கிற இந்த விஷயத்த நம்ம ஏன் எடுத்து பேசலன்னு தான் எனக்கு தோணலை. நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸுக்கு எப்பவுமே ஒரு மோட்டிவ் கொடுப்பார். அந்த மோட்டிவ் மட்டும் பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் ஒரு பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் அவர் கொடுத்துருந்தா இந்த விஷயத்தில், இன்னும் அவங்க சம்டைம்ஸ் கேட்டுருந்தா இந்த விஷயத்தில் அவங்க வந்து ஒரு கோல்டு வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாங்க. ஏன்னா அந்த டைம் ஒரு 15 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ, ஏன்னா 900 கிராம் குறைச்சவங்களுக்கு அந்த 100 கிராம் எந்த ஒரு கஷ்டம் தெரியும் எனக்கு தெரியல. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த 100 கிராம் அந்த 1000 கிராமுக்காக அவ்வளோ பாடுபட்டு 900 கிராம் குறைச்சிட்டு அந்த 100 கிராம் குறைக்கலன்னா யாராலும் ஏற்றுக்க முடியாது. அந்த 100 கிராமால் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு யாருமே அவங்க நெகோஷியேட் பண்ணல. கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி கேட்குறதுக்கும் அந்த இடத்துல யாருமே ஒரு இன்சார்ஜாக ஒரு ஹெட்டா அப்படின்னு அந்த சைடு யாருமே இல்லாதனால அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனது யாராலும் ஏற்றுக்க முடியல. அண்ட் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஹெட் நம்ம பிடி உஷாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஸ்அக்ரி பண்ணுறாங்க இவங்க பண்ண விஷயத்துக்கு. ஏன்னா இது நாட் ஃபேர்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 100 கிராமால் அவங்க போனது யாராலும் ஏற்றுக்க முடியாது. அண்ட் இவங்க இது வரைக்கும் 50 கேஜியில் பண்ணதே இல்லையா. 50 கேஜி இது வரைக்கும் காமன்வெல்த் கேமில் 50 கேஜியில் ஒரு கோல்டு அடிச்சிருக்காங்க, ஏஷியன் கேம்ஸில் 50 கேஜியில் ஒரு கோல்டு அடிச்சிருக்காங்க, அண்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் ஒரு டைம் 50 கேஜியில் அவங்க சில்வர் அடிச்சிருக்காங்க. இது மாதிரி அவங்க 50 கேஜிலையும் 3 டைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 53 கேஜி 55 கேஜி 48 கேஜி இப்படி நிறைய கேஜி வேரியஸாக அவங்க வந்து நிறைய மெடல்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நார்மல் வெயிட் எவ்வளோனா 53 கேஜி. ஆனால் 53 கேஜிலேருந்து அவங்க ஒலிம்பிக்கில் கொடுத்த பிறகு அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 50 கேஜி தான் வரணும் இந்த ஃபைனல் வந்த பிறகு. இது ஒரு பாலிடிக்ஸாக இது ஒரு இந்தியாவை டிஸ்அக்ரி பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா 53 கேஜியில் அவங்க அக்செப்ட் பண்ண தெரிஞ்சு அவங்களுக்கு ஃபைனல் வந்ததுக்கப்புறமா 50 கேஜி தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டு அவங்க நம்ம ஃபாலோ பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து 53 கேஜினா அவங்க ஸ்டார்டிங் அவங்க லிமிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் 53 கேஜி அக்செப்ட் பண்ணிவிட்டு 50 கேஜி வந்தால் தான் நாங்கள் உள்ளே எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னால் அதுவும் 0.1. ஸோ இது என்ன மாதிரி ஒரு ரூல்ஸ், என்ன மாதிரி ஒரு ரெகுலேஷன் யாருக்குமே தெரியல. இது கொஞ்சம் மனசை வந்து உடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஈஸியாக நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிடலாம். ஆனால் ஒரு பிளேயராக ஒரு ரெஸ்லராக அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஏன் இப்போ ஒரு பிக்சர் எடுத்து போட்டிருக்காங்க அவங்க ஸ்மைல் பண்ணுற மாதிரி, பார்க்கவனா நல்லா இருக்கலாம், ஆனால் மனசு எல்லாமே கஷ்டம் உள்ளதாக இருக்குது. இது மாதிரி நம்ம இந்தியாவில் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா இந்த விஷயத்துக்கு நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை விட சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயம் அவங்க பண்ணது ஃபேரா இல்லை ஃபேர் இல்லையா, இது மாதிரி விஷயம் திருப்பியும் நடக்கக்கூடாதுன்னா நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ட் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். நார்மலாக ஒரு வீடியோ மாதிரியும் இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் இது ஒரு லைஃப் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவங்க கொடுத்த ஃபைனல் வரைக்கும் ஒரு ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டை எடுத்துன்னு வந்து நம்ம கையில் வந்து நம்ம செஸ்ட்டில் இப்படி நிற்க வைக்க வேண்டியதை இப்படியே இருந்தது இப்படியே தூக்கின்னு போனால் யாராலும் ஏற்றுக்க முடியாது. அந்த விஷயம் தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நாட் ஃபேர். அண்ட் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு இது மாதிரி ரூல்ஸ் அவங்க அதாவது ஒரு பிளேயருக்காக இப்படி ரூல்ஸ் போகிறது கரெக்டாக ரைட்டாக? ஏன்னா ஒரு பிளேயர்ஸ்க்காக அவங்க வெயிட் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஒரு 100 கிராமால் அவங்க கனவு நாசமாக போகிறது யாராலும் ஏற்றுக்க முடியாது. பல கோடி மக்கள் கனவு நாசமாக போகிறது யாராலும் ஒத்துக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க பண்ணது கரெக்டாக ரைட்டாக? அண்ட் நம்ம சைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அவங்க சைடில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஸோ இது எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். ஐ ஆம் பாய் ஃப்ரம் யுவர் அஜி. பாய்.